தமிழுக்கும் தமிழாக்களுக்கும் அன்பான பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம், நம்ம அருள்நிதி அவர்கள் நடிப்புல வெளிய வர தயாரா இருக்க படம் தாங்க டுமாண்டி காலனி பார்ட் 2. இந்த படத்துல ட்ரெய்லர் கொல மாஸா விட்டுருக்காங்க. அத பத்தி பார்த்துடலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ரெய்லருக்குள்ள போயிடலாம் வாங்க. இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, பார்ட் 1ல டுமாண்டி காலனிக்கு போயிட்டு அங்க இருக்க செயின கொண்டு வந்து சிங்கிள் பசங்க வந்து செமையா காதல் இருப்பாங்க. அதுலேருந்து தாங்க ஆரம்பிக்குது. நம்ம அருண்நிதி அவர்கள் மாடியிலேருந்து கீழ குதிச்சு செத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த செயின் அந்த வீட்டுக்குள்ளேயே போயிருதுங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த செயின் மறுபடியும் அங்கருந்து காணோம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டியாவது பசங்க தூக்கிட்டு போனானுங்க. இந்த வாட்டி பொண்ணுங்க தூக்கிட்டு போயிட்டானுங்க. அங்கருந்து செயின தூக்கிட்டு வந்து சும்மாவது இருந்திருக்கலாம்ல. அவங்களும் ஓஜா போர்டு விளையாடி, இருக்க பேய மறுபடியும் கொண்டு வந்து அவங்க கதறதெல்லாம் பயங்கரமா இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து செயின் மறுபடியும் காணாம போன விஷயம் சில மந்திரவாதிகளுக்கு தெரிய வருது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் அவன் கட்ட அவுத்துட்டு வெளிய போறான். அதனால நம்ம இந்த வாட்டி எந்த ஒரு கொலையும் நடக்காம தடுக்கணும்னு சொல்லி சில மந்திரவாதிகள் முயற்சி பண்றாங்க. பட் நம்ம அருள்நிதி தான் 3 வாட்டி செத்துட்டாப்லயே மறுபடியும் எப்படி வந்திருக்காரு அப்படின்றது ஒரு கீ பாயிண்ட்டா இருக்குங்க. அவருக்கு இந்த படத்துல டபுள் ஆக்ஷனா இல்ல ஏற்கனவே செத்தவர மறுபடியும் உயிரோட கொண்டு வந்திருக்காங்களான்ற ஒரு குழப்பத்தோடயே தான் கொண்டு போயிருக்காங்க. ஒருவேள டபுள் ஆக்ஷனா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, ஒருத்தன தலைகீழ தொங்க விட்டு முதுகுல வச்சு சும்மா கிழிக்கிறாங்க. ஆனா, எனக்கு என்ன தோணும்னா, இவன் தலைகீழ இருக்கானா? இல்ல ஃப்ரேம் தலைகீழ காட்டுறாங்களா தாங்க டவுட்டா இருக்கு. ஏன்னா, செவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ ஒட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, சிலுவர் சிம்பல் வந்து தலைகீழ இருக்குங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, தீய சக்தியோட வேலைன்றது பக்காவா தெரியுது. அது எந்த அளவுக்கு உண்ம? இதுல நம்ம அருள்நிதி அவர்கள் எந்த மாதிரியான சம்பவத்த செய்ய போறாருன்றது பயங்கரமான கேள்வியா இருக்கு. அத தாண்டி, இதுல அந்த டுமாண்டி காலனிக்கு அந்த சொந்தக்காரன் எப்படி வெளிய வரான், மறுபடியும் இப்படி கொலை பண்ண போறான்றது இன்னொரு ட்விஸ்ட்டுங்க. பார்ட் 1ல பார்த்திருப்பீங்க. நம்ம ஆளுங்க வந்து ஒரு ரூம்ல இருப்பாங்க. அங்கருந்து ஒருத்தரையா கதற விட்டு காலி பண்ணுவாப்புல. பட் இந்த வாட்டி வீட்ட தாண்டி வெளிய காட்டி சும்மா மிரட்டியிருக்காங்க. அவருக்கு என்ன நடந்தது? அவர் எதனால கொல்லப்பட்டாரு? அவர கொன்னாங்களா? அப்படின்ற ஒரு வரலாறு சம்பவத்தையே உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லங்க. இதுல வந்து தெவில் கதைன்றதுனால பயங்கரமான கதையெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம அருள்நிதி அவர்கள் வந்து வாசல்ல நின்னுட்டு இருக்காரு. எங்கடா நின்னுட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டுமாண்டி காலனி வாசல்ல தாங்க நின்னுட்டு இருக்காரு. அந்த வீட்டு முன்னாடி நின்னு ஏதோ ஒண்ணு பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா, அந்த வீட்டுக்குள்ள திடீர்ன்ட்டு ஒரு குரல் கேக்குது. யாரோ உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு சொல்லி நம்ம அருள்நிதி அவர்கள் சில பேர கூட்டிட்டு உள்ள போறாரு. பட் ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அது பேய் இவங்களுக்கு வச்ச ட்ராப்ன்னு. அப்புறம் என்ன ஒவ்வொருத்தரையா தூக்கி மர்மமான முறையில மர்டர் பண்ணிட்டு இருக்கு. அதுலேருந்து நம்ம அருள்நிதி அவர்கள் இப்படி தப்பிக்கிறாருன்றது தாங்க பயங்கரமான ட்விஸ்ட்டு. அத தாண்டி வந்தீங்கன்னா, நம்ம பிரியா பவானி சங்கர் அவர்கள பார்க்கறதுக்கு பாதி மந்திரவாதியா இருக்கு. ஆனா, அவங்களே கதற விடுறாருன்னா பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியா பவானி சங்கர் ஏதோ கண்ணாடி கூண்டுல அடைப்பட்ட மாரி, அந்த இடத்துல கதறி கதறி அழுகுற மாரிலாம் காட்டியிருப்பாங்க. "எப்படிப்பட்ட இடம் எப்படி கதற விட்டீங்களேடா!" அப்படின்னு வந்து கதறுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்குங்க. ஸோ நம்ம பிரியாபவன் சங்கர் என்னமோ எதிர்பார்த்தா எப்படியோ கோர்த்து இப்படி கதற விட்டாங்க. நம்ம அருள்நிதி அவர்கள், பிரியாபவன் சங்கர் அவர்கள், சில மந்திரவாதிகள் இவங்களா சேர்ந்து தடுக்க முடியாத ஒரு ஆள யாரு தடுக்க போறாங்கன்னே தெரியலையே! பார்ட் 3 வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல இந்த பார்ட் 2லயே இந்த மந்திரவாதிய வச்சு நம்ம டுமாண்டி காலனி ஓனர போட்டு தள்ள போறாங்களான்றது பயங்கரமான ட்விஸ்ட்டா இருக்கு. ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம அருள்நிதி அவர்கள படுக்க போட்டு ஏதோ செய்றாங்க. நீங்க நினைக்கிற மாரிலாம் இல்ல. அவர் கை கால்லாம் கட்டி கட்டில்ல போட்டு அவர படுக்க வச்சு ஏதோ ஒரு சம்பவம் செய்ய தயாரா இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அவருக்கு பேய் புடிச்சு, வெறி புடிச்சு மேல ஏறி பறந்து போய் கிறு கிறு கிறுன்னு சுத்தி கீழ வந்து பிளான்னு வச்சு அப்பா! ஈவில் வேற லெவல்ல வேலைய காட்டுது. ஈவில் இருக்குன்னா கண்டிப்பா பாசிட்டிவா கடவுள் இருக்கணும்ல. அதுக்கு ஏதாவது ஒரு வேலைய பார்த்துருக்கலாம். அடி பாவிங்களா! சும்மா காரணம் வேண்டி சொரிஞ்சு விட்டீங்கன்ற மாரி தான் இருக்கு. அந்த செயின் அங்கேயே இருந்திருக்கலாம். திரும்ப தூக்கிட்டு வந்து அவன திரும்ப அலைய விட்டு, மறுபடியும் மர்டர் பண்ண வச்சு, திரும்ப அந்த செயின உள்ள கொண்டு வந்து, ஐய்யய்யோ! நீங்கலாம் அடங்கவே மாட்டீங்க அப்டின்ற மாரி தான் இருந்துச்சு. ஒரு சம்பவத்த நம்ம கேள்விப்படுறது வேற, அது பக்கத்துல இருந்து பார்க்கறது வேற. கேள்விப்படும்போது நம்ம அது அப்டிதானே இருக்கும். ஒரு வேள நடந்திருக்கலாம், நடக்கலன்றது ஒரு பார்வையில இருக்கும். பட் ஆனா, நடந்த ஒரு விஷயத்த நம்ம பக்கத்துல இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான், அந்த விஷயத்த நம்ம திரும்பி பண்ண மாட்டோன்ற ஒரு நம்பிக்கை வரும். இதுவும் அப்டிதான். நம்பாம போனவங்க செத்துட்டாங்க. இந்த பொண்ணுங்க காப்பாத்தப்படுறாங்களா இல்லையா? நம்ம அருள்நிதி அவர்கள் எப்படி தப்பிக்கிறாரா இல்லையா? எனக்கு என்ன ஷாக்குன்னா, நம்ம அருள்நிதி செத்துருவாரோன்னு தோணுதுங்க. ஏன்னா, அத்தன அடி மாடி பில்டிங்ல இருந்து புழக்கட்டீன்னு கீழ விழுந்து, மண்ணெல்லாம் ஒரு ம மாறி மாறி சாப்பிட ட்ரை பண்ணுது. அதுலேருந்து அவ எப்படி தப்பிக்க போறான்னு தான் எனக்கு தெரியல. நம்ம பிரியாபவானி சங்கர் மந்திரவாதியா வந்திருக்காங்க. அவங்க என்ன இந்த படத்துல பண்ண போறாங்க? மந்திரம் போட போறாங்களா? இல்ல மந்திரவாதியா இவங்களே சாவடிக்க போறாங்களான்றது ஒரு கன்ஃப்யூஷனாவே போயிட்டு இருக்குங்க.
ஓவராலா இந்த படத்த வச்சு செய்ன்னு செய்ய போறாங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போது மக்கள வச்சு செய்ய போறாங்களா? இல்ல படத்துல இருக்கிற கேரக்டர் எல்லாமே பயங்கரமா செய்ய போறாங்களான்றத இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த படத்தோட ட்ரெய்லரோட எக்ஸ்ப்ளனேஷன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்ச என்ன விஷயம்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா! பாய் பாய்.